ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் காலை வேளையிலே ஜான் வெஸ்லி என்கிற ஒரு மிஷனரியை குறித்து ஒரு சில வார்த்தைகள். இவர் இங்கிலாந்து தேசத்திலே 1700 ஆண்டுகளிலே பிறந்தவர். இவருடைய காலங்களிலே விசுவாசம் இருண்டு கொண்டிருந்த ஒரு காலமாய் அது இருந்தது. இவர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றபொழுது தனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டானது என்று அவர் சொல்லுகிறதை நாம் படிக்க முடிகிறது. அப்போ அவர் சொல்றாரு, மை ஹார்ட் ஸ்ட்ரேஞ்ச்லி வார்ம்டு. எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாய் இருந்தது என்று சொல்லி அவருக்குள்ளே அந்த தேவனுடைய அக்கினி வைராக்கியம் வார்த்தை மேலே வந்தபடினாலே ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட விசுவாசமும் பரிசுத்தமான வாழ்க்கையை மிகவும் அழுத்தமாய் ஆணித்தரமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தான். ஏராளமான ஜனங்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை ஜான் வெஸ்லி பிரசங்கிக்கிறதை கேட்டு மனம் மாறினார்கள். இவரும் இவருடைய சகோதரன் சார்லஸ் வெஸ்லியும் சேர்ந்து கடைசியிலே இவர்கள் மெத்தடிஸ்ட் சபையைக்கு உருவாக்குகிறவர்களாய் மாறினார்கள். இவர் ஏறக்குரிய 2,50,000 மைல்கள் பிரயாணம் செய்து தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போனார். 400 ஆவிக்குரிய புஸ்தகங்களுக்கு ஆசிரியராய் அவர் மாறினார். தன் வாழ்நாள் முழுவதும் ஏறக்குரிய 40,000ங்களுக்கு அதிகமான தேவ செய்திகளை, செர்மன்ஸ் அவர் பிரசங்கித்திருக்கிறார். இவருடைய ஊழியத்தின் நாட்களிலே ஏராளமான ஜனங்கள் கர்த்தரிடமாய் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு நாள் ஊழியத்தின் நாளிலே இவர் ஒரு பேரலைஸ்டு மேன், வாத நோயினாலே பாதிக்கப்பட்ட ஒருவனுக்காய் இவர் செபித்த பொழுது அவன் அதிலிருந்து விடுபட்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இவ்விதமாய் ஜான் வெஸ்லியுடைய ஊழியத்தை குறித்து சொல்லிக் கொண்டே போகலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை இயேசு சொன்னார், யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்று சொல்லி இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் தேவனை சார்ந்து தேவனை நம்பி விசுவாசிக்கிற பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருங்கள் என்று சொன்னாரே. இன்றைக்கு நமக்கும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. வேத வார்த்தைகளை நம்பி நம்ம ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ தேவன் விரும்புகிறார். நாம் தேவனை நம்பி வார்த்தைகளை விசுவாசித்து தேவ பிள்ளையாய் வாழுகிற பொழுது நாமும் கூட படிப்படியாய் அவருக்கு சாட்சியாய் அப்படி நாமத்தின் மகிமைக்காய் ஆத்ம ஆதாயம் செய்கிற தேவ பிள்ளைகளாய் தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாய் எழும்பி நிற்கிற பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாய் தேவன் நம்மை மாற்றுவார். நாம் செபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, இன்றைக்கு ஆண்டவரே ஜான் வெஸ்லியினுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டோமே. இன்றைக்கு நாங்களும் கூட இந்த உலகத்தில் வெறுமனே வாழாமல் உமக்கென்று எதாகிலும் நாங்கள் செய்யத்தக்க ஞானத்தை, தயவை, கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய அக்கினி எங்களை இந்த காலையிலே தொட வேண்டுமாய் செபிக்கிறோம். இப்படி வல்லமையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். God bless you.